திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கேல்கட்டால் நடந்த கொடூரத்தை இது வரைக்கும் யாராலையும் மறக்க முடியல. இந்த கொடூரத்தை புரிஞ்சான்னு சொல்லி இப்போ கைது பண்ணப்பட்டிருக்கால ஒருத்தன் சஞ்சய் ராய். அவனுக்கு ஆஜராக நாங்கள் வரமாட்டோன்னு லாயர்ஸ் எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது மக்களே. ஏன்னா ஒரு பக்கம் இந்திய மக்கள் பார்த்தீங்கன்னா ரைட்டு இவனுக்காக யாரும் ஆஜராகக்கூடாதுப்பா அப்படின்றத நம்பிட்டு இருக்காங்க. அதை தான் வழக்கறிஞர்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் ஒரு மைனஸும் இருக்குது மக்களே. என்னென்னா இவரோட கன்சென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வக்கீல் தெரியப்படுத்தலாம். அப்பேற்பட்ட வக்கீல் இல்லைன்னா ஒரு சில ப்ரொசீடிங்ஸ் அப்படியே பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு பாலிகிராஃப் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள், உண்மை கண்டறியும் சோதனை, லை டிடெக்டர் மாதிரி. இந்த டெஸ்ட்டுக்கு அந்த நபரை உட்படுத்துறதும் உட்படுத்தாமல் இருக்கிறதும் அரசு மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, விசாரணை அதிகாரிகள் மட்டும் முடிவு பண்ணக்கூடாது. அந்த பர்டிகுலர் நபர் இருக்கால சஞ்சய் ராய், அவன் முடிவு பண்ணணும். அப்படி இவன் சார்பில் இருந்து அந்த வக்கீலும் முடிவு பண்ணலாம். இவன் முரண்டு பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ வக்கீலும் அந்த கேஸில் அவனுக்கு ஆஜராக வரலன்னா இதுக்கப்புறம் யாரை போய் கன்சர்ன் கேட்குறது? இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன பாருங்க, சஞ்சய் ராயை பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தணும், பட் சில காரணங்களுக்காக தள்ளி போயிட்டு இருக்கணும். அந்த காரணம் இதான் மக்களே, இன்னும் அவனை அந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்த முடியல. அதுனா ப்ரோ நம்ம லா இதை சொல்லுதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, லாவும் இதே விஷயத்தை தான் சொல்லுது. இப்போ நீங்கள் சஞ்சய் ராயை போயிட்டு கட்டாயப்படுத்தி நீ இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு உட்பட்டே ஆகணும்னு சொன்னால் அது கம்பல்ஷனாக வந்துடும், கட்டாயப்படுத்துகிற விஷயத்தில் வந்துடும். வயலேட் தர் ரைட்ஸ்னு ஒரு விஷயத்தில் இதில் அடிபட ஆரம்பிச்சிடும். அதாவது தனி மனித உரிமை இருக்குல்ல நம்ம நாட்டில் சட்டத்தின் பால், அதை மீறுற மாதிரி இந்த ஒரு ப்ரொசீஜர் அமைஞ்சிடும். ஸோ இதனால தான் இவனோட கன்சர்ன் கிடைக்காம இன்னும் பாலிகிராஃப் டெஸ்ட்டை முழுமையாக பண்ணி முடிக்க முடியல. ஒன்று இவன் ஓகே சொல்லணும், இல்லைனா ஒரு தரப்பு வக்கீல் ஓகே சொல்லணும். என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சிபிஐ சோர்சஸ், சிபிஐ வட்டாரத்துலையும் சில தகவல்கள் இப்போ கசிஞ்சிருக்குங்க. இந்த சஞ்சய் ராய் இருக்கால, அவன் எப்பேற்பட்டவன்னு இந்த அதிகாரிகளில் ஒருத்தர் வெளியே சொன்னதா ஒரு தகவல். என்னன்னா, இந்த சஞ்சய் ராய் இருக்கால, இவனுக்கு பாலியல் உறவு கொள்றதுல ஒரு பக்ர எண்ணம் இருந்திருக்கான். மிருகங்கள் உடலுறவு கொள்றதில் அது இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனால் எப்படி இருக்கும், மிருகத்தனமாக ஒரு மனுஷன் உடலுறவு கொண்டா எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட மைண்ட் செட் இவனுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த விசாரணையிலே தெரிஞ்சிருக்கான் அவங்ககிட்ட பேசும்போது. ஒரு பக்கம் சஞ்சய், இன்னொரு பக்கம் சந்தீப்புக்கு வாங்க. 7வது நாளாக சந்தீப் கிட்ட விசாரணை இன்னைக்கு வரைக்கும் போயிருக்கு. விடுற மாதிரி தெரில சந்தீப்பை. ஆர்ஜி காரோட பல நிர்வாகிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு சிபிஐ அஃபிஷியல்ஸ் இப்போ சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. இவர்கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது இவ்வளோ சம்மன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் சார்ந்து பல நிர்வாகிகளுக்கு போகுதுன்னா இவர்னா வாய் திறந்துருப்பாரா, இவர் பேர் அவர் பேருன்னு நமக்காக தான் சந்தேகம் போகுது. ஸோ சந்தீப் ஒரு வேளை யார் பேரனா சொல்லி அவங்க இந்த கேஸில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் வேறு ஏதாவது முறைகேடுகள் சார்ந்து இன்வால்வ் ஆகிருந்தாலும் சிபிஐ சும்மா விடமாட்டாங்க போல இருக்குது. இப்போ விஷயம் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில விஷயங்களை கேட்க போகிறீங்க. இந்த ஆர்ஜி காரோட முன்னாள் பிரின்சிபல் இருக்கால சந்தீப் கோஷ், இவ்வளோ மோசமான பர்சனா அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. அப்படி ஒரு மனுஷன் சொல்லி வச்சுருக்காருங்க. இந்த ஸ்க்ரீனில் இருக்கார்ல, இவர் பேர் அக்தர் அலி. ரொம்ப தூரமான நபர்லாம் கிடையாது சந்தீப்புக்கு. இந்த ஆர்ஜி கார் இருக்குல்ல, இதோட முன்னாள் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட்டு இவர் தான். அப்பேற்பட்ட இவர் சில அலிகேஷன்ஸை முன்வைக்கிறார் பாருங்க சந்தீப்புக்கு எதிராக. அப்படி இருக்கு ஒன்று ஏன்ப்பா இப்படி இல்லாமல் காசு பார்ப்பேன் அப்படின்னு நாமளாக வைத்தறிச்சல் படுற மாதிரி தான் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, சந்தீப் கோஷ் ஒரு ஊழல் படிஞ்ச ஒரு நபருங்க. அவரோட கரங்கள் முழுக்கவும் ஊழல் கரை அப்படி படிஞ்சிருக்கும். சட்டவிரோதமாக பல லட்சம் பணத்தை அவர் இங்கே சுருட்டி இருக்காரு இந்த ஹாஸ்பிட்டலோட பேரை பயன்படுத்தி. 2023 இதை அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் இது போலாம் நிறைய சட்டவிரோதமாக செய்கிறாருன்னு. அதுக்கப்புறம் அவருக்கு தண்டனை எதனா கிடைக்கும்னு பார்த்தா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவருக்கு கிடைச்ச பெரிய தண்டனையை பார்த்தீங்களா, பணியிட மாற்றோம் அப்படின்றாரு. சந்தீப்பை பற்றி பல முறை நான் புகார் தந்திருக்கேன். ஆனால் அப்போ நான் புகார் கொடுத்தப்ப என்னை யாருமே கண்டுக்கவே இல்லை. ஆனால் இப்போ நாடே இவர் ஏதோ பண்ணியிருக்கிறதா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் திரும்பவும் கோர்ட்டுக்கு போக போகிறேங்க இந்த நபருக்கு எதிராக. இந்த முறை அவரோட முகத்திரையை நான் கிழிச்சே தீருவேன் அப்படின்னு சபதம் போட்டிருக்காரு. என்னென்ன விஷயங்கள் திரும்ப அதுக்கப்புறம் கிளைம் பண்ணுறாரு அவர் அக்தர் அலி இந்த சந்தீப்பை பற்றி. பயோமெடிக்கல் வேஸ்ட் இருக்குல்ல, குழம்பிடாதீங்க. இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போகிறீங்கன்னா
இந்த இன்ஜெக்ஷனு, சிரிஞ்சு, க்ளவுஸு இது போல் நிறைய வேஸ்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னு எல்லாருக்கும் அனுமதி கிடையாது. இது போல் பயோமெடிக்கல் வேஸ்ட்டு இது எப்படிலாம் நீங்கள் வெளியேற்றணுன்றதுக்கு தனி ஒரு கைட்லைன் இருக்குது. அவ்வளோ பெரிய விஷயம் இது. இது எல்லாத்தையும் இந்த சந்தீப் என்ன பண்ணியிருக்காப்லையா, பங்களாதேஷில் இருக்கிற கான்டாக்ட்ஸ்க்கு அங்கே ஒரு கொஞ்சம் தொடர்புகள் இருக்கும்ல, அங்கே ஃபுல்லாக விற்றுருக்காராம். இது எல்லாம் அங்கே இருக்கிறவங்க லோக்கலில் வாங்கி பயன்படுத்தியிருக்காங்களாம். இந்த பயோ வேஸ்ட்டை ஆத்தரைஸ்டு சென்டர்ஸ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்ட் ரூலு. இதுக்கான காரணம் இதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் அண்ட் ரீசைக்கிள் பண்ணணும். இது எல்லாமே ரூலாக இருந்தும் சந்தீப் இது எதுவுமே கண்டுக்கலைங்க. அவருக்கு போஸ்ட் இருக்குது, பவர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பங்களாதேஷில் விற்று காசு பார்த்துட்டு இருந்தார். அப்படி காசு சம்பாதிச்ச ஒரு பர்சன் அந்த சந்தீப்னு சேர்த்த வாரி அறிகிறாரு அக்தர் அலி. இது மேலே ஒரு விஷயம் சொன்னார் மக்களே, உச்சகட்ட அதிர்ச்சி. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க பிணங்கள் இருக்குல்ல, அதாவது அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு உயிரிழந்தவங்களாக இருக்கட்டும், இல்லைனா எதனா விபத்தில் சிக்கி உயிரிழந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பிணங்கள் கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்களே, அது போல் பிணங்களை எத்தனை பிணங்களுக்கு உறவினர்கள் தேடி வராங்கன்னு பார்ப்பாராம் யார் சந்தீப். இதில் யாரும் உரிமை கோராத பிணங்கள் இருக்குல்ல, என் அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன் இது போல் எந்த உரிமையை கோராத பிணங்கள் இருக்குல்ல, அந்த பிணங்கள் சார்ந்து ஒரு கணக்கு எடுத்துப்பாராம். அந்த பிணங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு அதை விற்று காசு பார்ப்பாராங்க சந்தீப். யோசிக்க முடியுதா? அக்தர் அலி சொல்கிற விஷயம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ண ஒருத்தர், இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. இதோட இன்னொரு விஷயம் சொல்கிறாப்புல, இந்த ஹாஸ்பிட்டல் டெண்டர்ஸ் இருக்குல்ல, இது எப்பப்பெல்லாம் விடப்படுதோ அப்பப்பெல்லாம் அதை சிலருக்கு சாதகமாக மாற்றிட்டு ஒரு 20% வரைக்கும் கமிஷன் அடித்தார் யார் சந்தீப். இந்த பசங்களை எக்ஸாம் எழுதுகிறாங்களே ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களை யாராவது ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள பாஸ் ஆக்கணுன்னா இவரை பார்த்து காசு கொடுத்தா போதும், பாஸ் பண்ணி விட்டுருவார். இப்படி காசு கட்ட முடியாமல் சில பசங்க ஆசையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஃபெயில் ஆகிட்டேன் சார் ஆனால் பாஸ் பண்ணி விடுங்கன்னு கொஞ்சம் ஒரு பேசின காசை கம்மி பண்ணி கொடுத்தாலும் வாங்க மாட்டார், அந்த பையனை ஃபெயில் ஆக்கி விடுவார். இது போல் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம்னு என்னென்ன விஷயமா சொல்கிறாருங்க அவர். சந்தீப்பை பற்றி பேசின அதே கையோடு தான் அக்தர் அலி சஞ்சயை பற்றி ஒரு விஷயம் சொன்னாப்புல. என்னடா, இந்த கொலையை பண்ணதை இப்போ கருதப்படுறால சஞ்சய் ராவ், இவனை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியல, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஞாபகம் இருக்குது. அது என்னென்னா, இந்த சஞ்சய் ராய் ஏற்கனவே சந்தீப்புக்கு அறிமுகமானவன் தான். எப்படி சொல்கிறேன்னா, சந்தீப்போட செக்யூரிட்டி இருக்குல்ல, இவரை பாதுகாக்கிறதுக்குன்னு அந்த டீமில் இருந்த ஒரு பார்ட்டு தான் இந்த சஞ்சய் ராய்னு ஒரு புதிய புயலையும் கிளப்பியிருக்காரு அக்தர் அலி. எவ்வளோ பெரிய விஷயங்களை அவர் கிளைம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. ஏன்னா ஆதாரங்கள் இல்லாமல் அவர் இந்த அளவுக்கு பேச வாய்ப்பே கிடையாது. அவர் கையில் ஆதாரம் இருக்குமோன்னு தெரியல. ஏன்னா முகத்தில் இருந்தாலும் கிழிப்பினரை சபதம் போட்டிருக்காரு. இன்னும் கோர்ட்டு படி ஏறி என்னென்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல அக்தர் அலி. இப்போதைக்கு தேசிய ஊடகங்கள் மத்தியில் அவரை பற்றி இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் இவரை பற்றி சந்தீப்பை பற்றி நிறைய சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கு அவர் மேலே கத்தி. இந்த ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குல்ல சந்தீப் கோஷ் சார்ந்து, இதை பற்றி ஏற்கனவே சந்தீப் கிட்ட இப்போ விசாரணை போயிட்டுருக்கு. இந்த விஷயம் மக்களுக்கு தெரியும் நம்புகிறேன். அதாவது ஒரு பக்கம் எஸ்ஐடி இந்த சிறப்பு விசாரணை குழு இருக்காங்களே, இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க சந்தீப்பை, இது போல் நீங்கள் ஏதோ முறைகேடெல்லாம் பண்ணிக்கலாமே உங்கள் போஸ்ட்டை பயன்படுத்தின்னு. இன்னொரு பக்கம் சிபிஐயும் இது சார்ந்த கேள்விகளையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கொலை சார்ந்த தொடர்பு பற்றியும் இந்த ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் பற்றியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 விசாரணை போயிட்டு இருக்க இதே நேரம் தான் அக்தர் அலி கிளப்பியிருக்க இந்த புயல் வேற புதுசாக வெடிச்சிருக்கு. அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது இந்த டாக்டர்ஸோட பாதுகாப்பு இருக்குல்ல, இதை நலன் கருதி ஒரு சில மனுக்களும் தாக்கல் பண்ணப்பட்டு இருக்குங்க. இதில் கடைசியாக ஒரு ப்ளீ ஒன்று பார்த்தேன். அதில் என்னென்னா, சிசிடிவி கேமராஸ் இருக்குல்ல, இதை இன்ஸ்டால் பண்ணுற சார்ந்து சில விஷயங்களை கேட்டிருக்காங்க. அதில் அவங்க சென்சிட்டிவ் ஏரியான்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா பகுதிகளையும் உங்களால் சிசிடிவி கேமராஸை பொருத்த முடியலோட பரவாயில்ல கவர்மெண்ட்டால், ஆனால் இந்த 4 பகுதிகள் இருக்குல்ல, இதெல்லாம் சென்சிட்டிவ் ஏரியாஸுங்க, இங்கே கண்டிப்பாக பொருத்தி ஆகணுன்றாங்க. அதில் முதல்ல சொல்கிறது ஹாஸ்பிட்டல், 2வதாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸு, 3வதாக ஹாஸ்பிட்டலோட எக்ஸிட் கேட்ஸு, 4வதாக காரிடார் ஏரியாஸ். இதில் மேண்டிட்டரியாக முதல்ல நீங்கள் சிசிடிவிஸை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மற்ற இடங்களில் ஹாஸ்பிட்டலை சுற்றி வெளியவோ பக்கவாட்லேயோ அங்கே நீங்கள் அமைக்கிறீங்களோ செகண்டரி, ஆனால் இங்கெல்லாம் முதல்ல வேணுங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் கிடையாது, இந்தியாவில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இது போல் சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸை அரசு முடிச்சு கொடுக்கணும்னு இப்போ ஒரு மனு வேறு மேலே போயிருக்கு. ஓகே, அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கு மக்களே. இந்த கல்கட்டாவோட ஆர்ஜி கார் இருக்குல்ல, சம மாற்றங்கள். இந்த அளவுக்கு இறங்கி வாஷ் அவுட் பண்ணணும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க வெஸ்ட் பெங்கால் அரசு, ஆனதாடி பண்ணியிருக்காங்க. என்னென்ன நடந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இந்த ஆர்ஜி காரோட பிரின்சிபலாக இருந்தவர் சந்தீப் கோஷ் இந்த கொலையான 2 நாளுக்குள்ள அவர் ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரா. இது போல் கொல்லப்பட்டவங்க எனக்கும் மகள் மாறுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வெளியே போனாரா. இப்போ சிபிஐ கிட்ட ஃபுல்லாக தினமும் போயிட்டு விசாரணைக்கு ஆஜராகிட்டு இருக்காரு. ஸோ சந்தீப் கோஷ் அந்த பதவியில் கிடையாது, பிரின்சிபல் பதவியில். அவருக்கு அப்புறம் அப்பாயின்ட் பண்ணப்படுது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு டாக்டர் சுஹ்ரிதா பால் அப்படின்ற ஒருத்தவங்க. இவங்க ப்ரொஃபஸருங்க. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, இவங்க அப்பாயின்ட் பண்ணப்பட்டு 10 நாள் கூட ஆகலை,
இப்போ அந்த போஸ்ட் அவங்க கிடையாது, தூக்கிட்டாங்க. இப்போதைக்கு இந்த ஆர்ஜி காரோட நியூ பிரின்சிபல் ப்ரொஃபஸர் டாக்டர் மனஸ்குமார் தாங்க. ஏற்கனவே இருந்தாங்க பார்த்தீங்களா சுக்ரிதா, இந்த 10 நாள் கூட கம்ப்ளீட் பண்ணாதவங்க. இவங்களை பரசாத் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, எதுக்கு பிரின்சிபலாக அந்த பக்கம் தள்ளி விட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த சுக்ரிதா போயிருக்க ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, இங்கே தான் இதுக்கு முன்னாடி டாக்டர் மனஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்பேற்பட்ட அவர் தான் ஆர்ஜிக்கரோட பிரின்சிபலாக இப்போ அமர்த்திருக்கு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட். ஒரு சேஞ்சு மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து இன்னும் சில சேஞ்சஸும் இருக்குது. இந்த ஆர்ஜிக்கரோட மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட் போஸ்ட் இருக்குல்ல, இதில் இருந்து ப்ரொஃபஸர் டாக்டர் புல்புல் முகோத்பத்யாவை தூக்கிட்டாங்க. அந்த இடத்துல இப்போ யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொஃபஸர் டாக்டர் சப்தர்ஷி சேட்டர்ஜின்றவங்களை இப்போ அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து இந்த ஆர்ஜிக்கரோட செஸ்ட் மெடிசன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதோட சீஃப் போஸ்ட் இருக்கு பாருங்க, அதில் இது வரைக்கும் அலங்கரிச்சிட்டு இருந்த பதவியை ப்ரொஃபஸர் டாக்டர் அருண்பா தத்தா இவர் அந்த பதவியிலும் தூக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கேஸில் மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட்டே இது தான். இந்த விக்டிம் இருக்காங்களே, கொல்லப்பட்ட 31 வயது இந்த பிஜி ட்ரெயினி டாக்டர், அவங்க சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு இந்த செஸ்ட் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டு தான். இந்த கேல்கட்டா கேஸ் எவ்வளோ பெருசாக விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அப்பேற்பட்ட இந்த கேஸை தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த சென்சிட்டிவான கேஸில் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற ஒரு அடியும் பார்த்து தான் வைக்கணும். ஆனால் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. வெஸ்ட் பெங்கால் அரசு இதை தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா, இல்லை கொடுத்த அந்த அஷூரன்ஸை நம்ம கரெக்டாக காப்பாற்றணுன்ற பண்ணுறாங்களான்னு தெரில மக்களே. என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்கின்னில் தெரியுது, இவனை கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சஞ்சய் ராய் இவனை தான் இப்போ கைது பண்ணியிருக்காங்க, இவன் தான் இந்த கொடுமையை பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு. இவன் ஒரு சிவிக் போலீஸ் வாலண்டியர், ஓகேவா? இவன் சார்ந்த அந்த ஒரு பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, சிவிக் போலீஸ் வாலண்டியர்ஸ் பிரிவு. இதுக்கு போனஸை இன்க்ரீஸ் பண்ணி அறிவிச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் அரசு. ஆக்சுவலாக ஒருத்தன் பண்ண கொடுமையாக கருதப்பட்டு இருக்கல இந்த குற்றம். இதனால் இந்த ஒட்டுமொத்த சிவிக் போலீஸ் வாலண்டியர்ஸை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அவங்க மேலே திரும்ப நம்பிக்கை வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆக போகுது தெரியல. ஆனால் அதுக்குள்ளே வெஸ்ட் பெங்கால் அரசு போனஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இது என்னன்னு சொல்கிறது தெரிலன்னு பல மக்களும் இப்போ ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தை தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஓபிடி சர்வீஸ்னு சொல்லுவாங்கள்ல, இதை போராட்ட காலத்துக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்க டென்ட்டுகள்லேயே இந்த டாக்டர்ஸ்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேஷண்ட்ஸ் வரலாம்னு நினைக்காதீங்க, 200க்கும் மேற்பட்ட பேஷண்ட்ஸ் ஒரு நாளைக்குன்னு இது போல் முகாம்களுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பாராட்டலாம். ஏன்னா டாக்டர்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம், அதனால் கஷ்டப்பட்டு வர்ற மக்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்லலை. போராட்ட காலத்துக்கு அருகில் வராங்கன்னா ட்ரீட் பண்ணுறாங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.